சத்யா படம் இருக்குல்ல, அதுல உங்களோட ரோல் இருக்குல்ல, ஒரு அந்த ரெண்டு டாட்டர்ஸை வச்சுன்னு கரிச்சு கொட்டுவீங்கல்ல கடைசியெல்லாம், உங்களை விட்டுட்டு அந்த பொண்ணு அழிச்சுன்னு போறாங்க புடிச்சி எகிரிவீங்க. அவுட்ஸ்டாண்டிங் ரோல். அவர் சாப்பிட்றச்சே இன்சல்ட் பண்ணுவீங்க. சுரேஷ் கிருஷ்ணன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த ரோல். அவர் ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் 88 நினைக்கிறேன். அவரு 86 87. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்து அடுத்து பண்ண படம் அது. எல்லாமே கமல் சார் தான். கமல் சார் எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்வார். அதே மாதிரி சீன்ல கூட சொல்வார், யூ பிரிங் தட் வெத்தலை பாக்கு தட்டு அண்ட் கிவ் டு ஹிம். ஓகே, ஃப்ரம் தேர் யூ ஆர் கோயிங் டு த கிச்சன். இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கூட நடித்த பசங்க கிட்ட கேட்குறேன், ஏய் நம்ம தமிழ் படம் நடிக்க போகிறோமா இல்லை இங்கிலீஷ் படமா சப்டைட்டில்ஸ் போடுறாங்க. இப்படியே பேசுகிறாரு. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறார், கேமராமேன் கிட்ட ஹிந்தியில் பேசுகிறார். எனக்கு மேக்கப் எல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே இங்கே மட்டும் கிரே போடுங்க. இப்போ நல்லா நிஜமா கிரே வந்துச்சு, ஒயிட் ஹேர். ஆஹா, இதை வச்சுதான் பழப்போடின்னு இருக்கு. நீங்க வேற கெடுத்து விட்டுறாதீங்க. 4-5 பிளாக்க போட்டு ஹீரோயினை கூப்பிட்டா வேணா சொல்றீங்க. கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ப்ளோ கான்ஃபிடன்ஸ். அந்த காலத்திலேயே ஆடல, டான்ஸ் ஆடல. இப்ப ரொம்ப அல்லவா ஆடணும். இது சத்தியமா கூப்பிட மாட்டாங்க. வேணாம், இதுவே போதும். இதுலலாம் ரொம்ப நாளைக்கு அப்படியே சர்வே ஆகிட்டே போகலாம். கண்டென்ட்மெண்ட் இருக்கு, செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்கு. எனக்கு ஹாப்பி இருக்கிறதே போறோம். நான் ரொம்ப கொஞ்சம் குண்டா இருந்தேன், கொஞ்சம் இழைச்சிக்கங்க உடம்பெல்லாம் பாருங்க அப்படின்னு கமல் சார். உண்மையிலே கிரேட். அவர் நடிக்கிறதையான்னு பார்த்துட்டு இருப்பேன். அதுவும் அந்த ஓடுற பஸ்ல எல்லாம் கிடுகிடு ஓடி போய் ஏறுவாரு. அப்ப வர மொட்டை அடிச்சு